திருப்பதி லட்டு விவகாரத்தை நக்கலடித்து யூடியூபர்கள் கோபி மற்றும் சுதாகர் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மூலம் பேங்க் பாவங்கள் முதல் இந்தியன் 2 பாவங்கள் வரை ஏராளமான வீடியோக்களை பதிவிட்டுள்ள கோபி சுதாகர் தங்களுக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்துள்ளனர். இவர்களின் சேனலுக்கு 57 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள். இந்நிலையில் தங்கள் சேனலில் லட்டு பாவங்கள் என 15 நிமிடங்களுக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டனர். அசைவம் சாப்பிடாதவர்கள் திருப்பதியில் அசைவம் சோதனை, லட்டின் டேஸ்ட் என தங்களால் முடிந்தவரை நெய்யாண்டியை அள்ளி தெளித்திருக்கின்றனர். குறிப்பாக துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இழந்த புனிதத்தன்மையை மீட்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் 11 நாட்கள் விரதம் இருப்பது குறித்து ட்ரோல் செய்த காட்சி தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்கு மாநிலங்களிலும் வைரலானது. பரிதாபங்கள் டீமுக்கு எதிராக பவன் கல்யாண் ரசிகர்கள் கண்டனங்களை தெரிவிக்க விவகாரம் விஸ்வரூபமாக அந்த வீடியோவை கோபி சுதாகர் டெலீட் செய்தனர். இதனிடையே கடைசியாக வெளியிட்ட வீடியோவால் சிலர் மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்ள பரிதாபங்கள் குழு இதுபோல வருங்காலங்களில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக விளக்கமளித்துள்ளனர். பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு கருத்து கூறியதால் கைது செய்யப்பட்ட திரைப்பட இயக்குனர் மோகனை சொந்த ஜாமீனில் விடுவித்து திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாக கருத்து தெரிவித்து நேர்காணல் அளித்ததாக திரைப்பட இயக்குனர் மோகன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. திரௌபதி உள்ளிட்ட படங்களை இயக்கிய அவர் மீது திருச்சி சமயபுரம் காவல் நிலையத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையின் மேலாளராக பணியாற்றும் கவியரசு புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் மக்களிடையே மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையிலும் கலவரத்தை தூண்டும் வகையிலும் பொய்யான செய்திகளை பரப்பியதாக சமயபுரம் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து திரைப்பட இயக்குனர் மோகனை கைது செய்தனர். அவரை திருச்சி 3வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாலாஜி முன்பு ஆஜர்படுத்தினர். மோகன் பேசிய சர்ச்சைக்குரிய வீடியோவை பார்த்த நீதிபதி கைது செய்வதற்கான முகாந்திரம் இருப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் நேரில் ஆஜராக அவகாசம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்த நிலையில் அதற்கு முன்னதாகவே மோகனை கைது செய்தது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி பாலாஜி இயக்குனர் மோகனை சொந்த ஜாமீனில் விடுவித்து உத்தரவிட்டார். சென்னையில் பயணிகள் விமானத்தில் திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இருந்து துபாய் செல்ல இருந்த விமானத்தில் எரிபொருள் நிரப்பும் போது புகை வந்ததால் பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து இரவு 9:50 மணிக்கு எமிரேட்ஸ் விமானம் துபாய்க்கு செல்ல இருந்தது. இதில் 320 பயணிகள் பயணம் செய்ய காத்திருந்தனர். பயணிகளை ஏற்றும் முன் விமானத்திற்கு தேவையான எரிபொருள் நிரப்பும் பணி நடைபெற்றது. அப்போது என்ஜினில் இருந்து புகை வர தொடங்கியது. இதனை கண்ட ஊழியர்கள் பதற்றமடைந்தனர். உடனே விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தண்ணீரை பீச்சு அடித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிகப்படியான எரிபொருள் நிரப்பிய போது ஏற்பட்ட வெப்பத்தினால் புகை வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே விமானத்தில் செல்ல இருந்த பயணிகள் ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டனர். சென்னையில் காலை முதல் வெப்பம் தகித்து வந்த நிலையில் சட்டென்று வானிலை மாறி கனமழை பெய்தது. சென்னையில் நண்பகலில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் திடீரென்று மழை பொழிந்தது. குறிப்பாக அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், KK நகர் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோன்று தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பொழிவை காண முடிந்தது. பெருங்களத்தூரில் மழை நீரில் மாணவர்கள் கப்பல் விட்டு மகிழ்ந்தனர். இதேபோன்று பூந்தமல்லி, நெற்குன்றம், மதுரவாயில் உள்ளிட்ட இடங்களில் மழையில் நனைந்தபடியே பள்ளி முடிந்து மாணவர்கள் வீடு திரும்பினர். சென்னை மற்றும் புறநகரில் பெய்த திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வடசென்னையில் உள்ள திருவொற்றியூர், புதுவண்ணாரப்பேட்டை, காசிமேடு, தண்டையார்பேட்டை, பெரம்பூர், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு சுற்றுவட்டாரத்தில் சாரல் மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு, அரக்கோணம், வாலாஜா, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம், கொத்தம்பாடி, கல்பகனூர்,
தென்னங்குடிப்பாளையம், தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தது தொடர்பாக அமைச்சர் டிஆர்பி ராஜா வெளியிட்ட அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் தனது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். முதலாவதாக GKM காலனியில் கட்டப்பட்டு வரும் சமூக நலக்கூடத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். அதன்பின் அதே பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மாநகராட்சி துவக்கப் பள்ளியை திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, குடிநீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தனது வெளிநாட்டு பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வெள்ளை அறிக்கையை எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். இது ஏமாத்துற திட்டங்கள் கிடையாது, ஏமாத்துற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளை அறிக்கை தான் அர்த்தம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டைகளை தொண்டர்களிடம் உடனடியாக நிர்வாகிகள் வழங்குமாறு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அதிமுக தலைமைக் கழகத்திலிருந்து புதிய உறுப்பினர்களின் அடையாள அட்டைகளை நிர்வாகிகள் பெற்றுச் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சில நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களிடம் அடையாள அட்டைகளை வழங்கும் பணியை நிறைவு செய்யவில்லை என்ற தகவல் கிடைத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். எனவே அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களிடம் அடையாள அட்டைகளை உடனடியாக ஒப்படைக்குமாறு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். அடையாள அட்டை வழங்கும் பணி நிறைவு பெற்றவுடன் மாவட்ட செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்திற்குட்பட்ட ஒன்றிய, நகர, மாநகராட்சி பகுதி வாரியாக ஆலோசனைக் கூட்டங்களை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். இக்கூட்டங்களை அடுத்த மாதம் 23ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் அதில் கலந்து கொண்டவர்களின் கையொப்ப நகலை தலைமைக் கழகத்திற்கு அனுப்புமாறும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் காலாண்டு விடுமுறையை நீடிப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளி கட்டடங்கள், தரம், மாணவர்களின் கற்கும் திறன், ஆசிரியர்களின் திறன் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க கோரிக்கை வந்திருப்பதாகவும் துறை ரீதியாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். காலாண்டு தான் சொல்லியிருக்கோம், 28-29 முடிஞ்சிச்சுன்னா அக்டோபர் 3 நம்ம திருப்பி ஸ்கூல்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடும். அதை கூட கொஞ்சம் நீடிச்சு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். துறை சார்ந்ததை பேசி நாங்கள் முடிவெடுக்கணும். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கல்வி மேம்பாட்டிற்காக நபார்டு வங்கி மூலம் 7,000 கோடி ரூபாய் நிதி உதவி பெற்று வளர்ச்சித் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.